Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு கலைத் தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனைப் பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. இதுவே ராஜ்குமார் பாரதியாக இருந்தால் இதை எப்படி வெளிப்படுத்தியிருப்பார்? வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளுக்கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவே. எள்ளத்தனை பொழுதும் பயனின்றீராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய். சரிதானா? ஆஹா, வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 அப்படின்னு. இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, பாரதியார் போட்ட மெட்டு இது எப்படி இதுக்காக இந்த பாட்டை கேட்டு தான் இந்த நிகழ்ச்சியை செய்தே தீருவது அப்படின்ட்டு. இந்த பாட்டை நான் எங்கே கேட்டேன்? தெருவில் கேட்டேன். திருவல்லிக்கேணி வீதியில் பாரதியாருடைய ஜதிப்பல்லுக்கு போகும்பொழுது ராஜ்குமார் பாரதி அதை பாடிக்கொண்டு வந்தால், நானும் கூட பாடிட்டு வந்தேன். அப்படியே சிலிர்த்து போச்சு அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. அப்போ முடிவு பண்ணேன், ராஜ்குமார் எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த மெட்டுக்களெல்லாம் நம்ம பதிவு பண்ணணுன்ட்டு. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி என்கின்ற அரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சேலத்திலிருந்து வந்திருக்கும் முனைவர் கலை அமுதன் அவர்கள். என்ன சொல்கிறது, எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில், பிஹெச்டி. போருமா? நிறுத்தினியா பண்ணி படிப்ப? அவ்வளோ எத்தனையோ மேடைகளில் அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அங்கே அண்மையில் அவர் எழுதிய ஒரு நூல் இலங்கையில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் இந்த நூல் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சிகரங்கள் உயரம் அல்ல என்கின்ற அருமையான ஒரு நூல். அந்த நூலை நான் படிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அது ஸோ அவருக்கு உங்களுடைய அனைவரின் வளமான கரவொலியுடன் ஒரு வரவேற்பை தெரிவிப்போம். இன்றைய நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் இன்னொரு நிகழ்ச்சி. இப்போ இங்கே உள்ளே வர்றதுக்கு முன்னால் அங்கே ஒரு சிற்றுண்டி அருந்தி விட்டு தானே வரும். அது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, என்னுடைய நூல் ஒன்றை இங்கே வெளியிடலாம் என்று இருக்கிறேன். தமிழ் ஹிந்து பதிப்பில் கண்முன் தெரிவதே கடவுள் என்கின்ற தலைப்பில் நான் தொடர்ந்து ஒரு 30 கட்டுரைகள் எழுதினேன். அதை அன்பு கூர்ந்து தமிழ் ஹிந்து ஒரு நூலாக இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தொடரை நான் எழுதுவதற்கு காரணமாக இருந்த நண்பர் ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ரவி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் எழுந்திருக்கார். அது எப்படின்னா, ஒருத்தர் அதுக்கு காரணமாக இருப்பாங்க, நம்ம கட்டுரை அனுப்புவோம், அவங்க போட்டுருவாங்க. அப்படி இல்லை ரவி. ஒரு கட்டுரையும் படித்து அவருக்கு அதில் இருந்த ஐயப்பாடுகள் இருந்தால் எங்கிட்ட அது விளக்கங்கள் கேட்டு திருத்தங்கள் இருந்தால் அதை செய்து அதுக்கப்புறம் தான் அந்த நூல் அந்த கட்டுரையை பப்ளிஷ் பண்ணார். அது மாதிரி அவரும் இங்கே வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரவி, நீங்கள் மேடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். வரமாட்டிங்களா? சரி சரி. இந்த நூலை சரி சரி இந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நான் நம்முடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய நல்லியாரை கேட்டுக்கொண்டேன். ஃபோனில் கேட்டோன்னு, சரி வரேனே, இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன், நான் வரேன் அப்படின்னாரு. வந்துட்டார் வழக்கம் போல். அதனால் முதல்ல இந்த நூலை வெளியிட்டுருவோம், அப்புறம் அவர் வாழ்த்துறை. இப்போது நல்லியாருடைய வாழ்த்துறை.
எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அரங்கமும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் உயர்திரு முரளியும் உயர்திரு இசைக்கவி ரமணனும் ஒன்றாக இணைந்துள்ளவர்கள். இங்கே பலமுறை இசைக்கவி ரமணின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்ணதாசனை பற்றிய புதிய புதிய தகவல்களை தந்திருக்கின்றன. இசைக்கவி ரமணனின் நுணுக்கமான ஞானமும் ஆராய்ச்சி மனப்பான்மையுமே. இன்று இசைக்கவி ரமணனின் கண்முன் தெரிவதே கடவுள் என்ற இந்த புஸ்தகம் வெளியிடப்படுகிறது. இது இசைக்கவி ரமணன் தமிழ் ஹிந்து நாளிதழில் எழுதிய தொடர் கட்டுரைகளின் தொகுப்பு. இதில் இசைக்கவி ரமணனின் ஆன்மீக ஞானத்தேடல், கடவுள் யார், குருநாதர் யார் என்பதிலிருந்து தொடங்குகிறது. ஓரளவுக்கு தத்துவ ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும்படி ஆன்ம ஞானம் இதில் விளக்கப்பட்டுள்ளது. இதை எழுதுவதற்கு பல தகுதிகள் கொண்ட இசைக்கவி ரமணனுக்கு நான் அறிந்துள்ளபடி இன்னொரு தகுதியும் இருக்கிறது. இவர் TN அனந்தராமசேஷன் அவர்களின் புதல்வர். அவர் பேராசிரியராக இருந்து ஆங்கில இந்து பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். பணியில் இருந்தபோதும் ஓய்வு பெற்ற பின்பும் அவர் தேவி உபாசகராக வாழ்ந்தவர். தந்தையின் ஆன்ம ஞானம் புதல்வருக்கு கைகூடாக இருக்கலாம் அல்லவா? தந்தையைப் போலவே பிள்ளை. ஆங்கில இந்து பத்திரிகையில் பணியாற்றிய போது ரமணன் பத்திரிகையாளர் அல்ல, அலுவலக நிர்வாகி. அதிலிருந்து விலகிய பின் பத்திரிகையாளர், சொற்பொழிவாளர் ஆகிவிட்டார். பணி ஓய்வுக்கு பிறகு புதிய துறையில் முத்திரை பதிப்பது என்பது சிலருக்கே வாழ்க்கிறது. அந்த முறையில் இந்துவில் பணியாற்றிய இசைத்துறை, கிரிக்கெட் இரண்டிலும் முத்திரை பதித்தவர் RRC என்று அழைக்கப்பட்ட நூற்றாண்டு கண்ட ஹம்சத்வனி உயர்திரு ராமச்சந்திரன் அவர்கள். அதே போலவே இந்துவில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற உயர்திரு ரமணன் இசை சொற்பொழிவில் தடம் பதித்திருக்கின்றார். கண்ணதாசனிடமும் பாரதியாரிடமும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பாரதியாராக நாடகத்தில் நடித்திருக்கிறார். இவரை மனமாற பாராட்டுகின்றேன். இவருக்கு ஊக்கம் தந்தோறும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உயர்திரு முரளி, கஸ்தூரி சன்ஸ் உயர்திரு முரளி, ரவி மற்றும் சேவாலயா உயர்திரு முரளி என்ற 3 முரளிகளுக்கும் நாம் நன்றி தெரிவித்தாக வேண்டும். இசைக்கவி ரமணனுக்கு 2 இலக்கிய கண்கள் உண்டு. ஒன்று முத்தையா, அதாவது கண்ணதாசன். 2வது சுப்பையா, அதாவது சுப்பிரமணிய பாரதியார். ஆங்கில பத்திரிகையில் நிர்வாகியாக இருந்த ஒருவர் தமிழ் மொழியிலும் இலக்கியத்திலும் இவ்வளவு புலமை வாய்ந்தவர் என்பது வியந்து பாராட்டத்தக்கது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவை தொடர்ந்து நடைபெற இருக்கும் காலத்தை வென்ற கவிஞர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் உயர்திரு SD கலையமுதன், சேலத்தைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் மற்றும் பேச்சாளர். கண்ணதாசனின் பாடல்களை நுணுக்கமாக ஆராய்ந்து அவற்றின் அருமை பெருமைகளை மணிக்கணக்காக திறம்பட எடுத்து சொல்லக்கூடியவர். உயர்திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் மகாகவி பாரதியாரின் கொள்ளுப்பேரன், ஒரு வித்வான், இசை மேதை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இசைஞானம் கொண்டவர். இவருக்கும் கண்ணதாசன் பாடல்கள் ஈர்ப்பு உண்டு. இவர்கள் மூவரின் கலந்துரையாடலை கேட்க உங்களைப் போலவே நானும் ஆவலாக இருப்பதால் எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம். நல்லியாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது பெரியவங்க வந்து நம்ம நூல் வெளியிட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அது. அதனால்தான் குமாரியும் முரளியும் மேடைக்கு அழைச்சேன். அது ஒரு நல்ல ஆசீர்வாதமாக அமையும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சொத்து, அழியாத சொத்துன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். இதைத்தான் நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் உங்களை இங்கே அழைத்தேன்.
ஆமாம் பாடுவோம். இருக்கட்டும். ஒரு பாட்டு இருக்குது நல்லா. நம்ம வழக்கம் போல் பாரதியாருடைய பாடல்கள் சிலவற்றை எடுத்தோம். மரபின் மைந்தன் முத்தையா அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஒரு அற்புதமான எல்லாரும் எல்லா மூலையிலிருந்தும் அவருக்கு வாழ்த்து, இங்கிருந்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அவர் வந்திருந்து கண்ணன் பாட்டு தொகுப்பிலிருந்து பெரும்பான்மையான பாடல்களுக்கு அருமையான விளக்கங்கள் அவர் கொடுத்தார். நீங்கள் பிற்பாடு யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தான் ராஜ்குமார் பாரதியினுடைய பங்களிப்பு எத்தனை வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அந்த மெட்டுகளை நமக்கு அளித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் என்று என்றைக்கும் நான் பெருமையாக மார்தட்டி கொள்ளுகின்ற பாரதியாருடைய கொள்ளு பேரன் வாழ்க. இன்றைக்கு நம்ம பாடல்களுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் இது இத்தனை நேரம் ஒரு மேடையில் கலையமுதன் இப்படி அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், அவங்கள அப்படி நெறிப்படுத்தி கொண்டு ஒரு 6000 பேர் அவர் முன்னாடி இருப்பாங்க. 6000 பேர், 5000 6000 பேர் இருப்பாங்க. அவர் பெரிய பட்டிமன்றம் நடத்துவார், பாட்டு பட்டிமன்றம் நடத்துவார். அது மாதிரி அதனால் அவர் முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறான்றது கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நுழையலாம். வாங்கண்ணா. செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே என் தாயே தமிழே வணங்குகின்றேன். புகழும் பெருமையும் கீர்த்தியும் மிகுந்த இந்த பாரதிய வித்யாபவன் அரங்கத்திற்குள்ளே 2வது முறையாக நான் கால் வைத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பினை மிகுந்த போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சமகால தமிழர்களிடத்தில் இது நல்லியார் பாஷையில் சொல்லணும்னா முதல் முறை அவர் வந்ததுக்கு நீங்கள் சொன்ன முத்தையா காரணம், 2வது முறை அவர் வந்ததுக்கு நீங்கள் சொன்ன சுப்பையா தான் காரணம். சமகால தமிழர்களிடத்தில் பாரதி என்கின்ற ஒரு மகா கவிஞர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், என்ன செய்தார், அவருடைய வேவ்லென்த் என்ன என்பதையெல்லாம் நாம் அவருடைய புகைப்படம் கூட 1 2 அது மிகச்சரியாக அவரைத்தான் எடுத்தார்களா இல்லை ஓவியமா என்பதை போல ஒன்றும் ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஆனால் நம் உருவகத்தில் இருக்கிற அந்த பாரதியை நேரிலே பார்ப்பதை போன்ற ஒரு நேரிலே நிஜத்திலே பார்ப்பதை போன்ற ஒரு திருப்தியை தந்து கொண்டிருக்கிற பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி, இங்கே 3 ராக்கள் இருக்கிறார்கள். 3 ரா. ஒன்று, இந்த பாரதிய வித்யாபவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை சங்கமம் நடக்கிற இந்த அரங்கத்தினை, இந்த அமைப்பினை கட்டமைத்து வழிநடத்தி இந்த மாபெரும் வேள்வியை இடையராதும் தடையராதும் செய்து கொண்டிருக்கிற மிகுந்த போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராமசாமி ஐயா அவர்கள். அவர் ஒரு ரா. இன்னொரு ரா நம்முடைய இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள் 2வது ரா. 3வது ரா அருகில் இருக்கிற நம்முடைய ராஜ்குமார் பாரதி ஐயா. பாரதியாரை நாம் நேரில் பார்த்ததில்லை. பாரதியாருடைய இரத்தத்தை கையிலே தொட்டு பார்க்கிற அளவுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில், அவசர கால யுகம், ஒரு மாலை நேரத்தில், அதுவும் ஒரு வேலை நாளில் 6 மணிக்கு குறைந்தபட்சம் இங்கே ஒரு 200 பேர் அமர்ந்திருக்கிறோம், 300 பேர் உட்கார்ந்துருக்கிறோம்னா, இதுவே இன்றைக்கு நடைமுறையில் மிகப்பெரிய சாத்தியமில்லாத விஷயம். ஏனென்றால் மனிதர்கள் எதையோ நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை நோக்கி ஓடுகிறார்கள் என்பது அவருக்கே தெரியல. காலையில் பெட்ரோல் பங்கில் ஒரு கணவனும் மனைவியும் வந்து நிற்கிறாங்க, இன்னொரு கணவனும் மனைவியும் வந்து நிற்கிறாங்க. பெட்ரோல் போட்டுக்கொண்டே இருந்தபோது ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. இந்த ஃபோனை எடுத்து அவர் பேசினார், அந்த ஃபோன் எடுத்து அவர் பேசினார். பெட்ரோல் போட்டு நவுந்து போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த அம்மா அவர் வண்டியில் போயிட்டாங்க, இந்த அம்மா அவர் வண்டியில் போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் வண்டி போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்குது நம்ம ஒய்ஃப் இவ்வளோ நேரம் அமைதியாக வரமாட்டாங்களேன்னு.
வண்டியை நிறுத்தி பார்த்தா ஒய்ஃப் வேறங்க. அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் வந்து ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்தளவுக்கு அவசர கதியினுடைய உச்சக்கட்டத்திலே மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் இன்றைக்கும் கூட தமிழை கொண்டாடுகின்ற முகத்தான், தமிழின் விழுமியங்களை நாம் கடந்து வந்த பாதையிலே சந்தித்து வந்த மனிதர்களை, பாரதியாரை, கண்ணதாசனை, இவர்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அறப்பணியை, இது கிட்டத்தட்ட ஒரு வேள்வி மாதிரி அறப்பணி தான். இந்த அறப்பணியை இடையராதும் தடையராதும் செய்து கொண்டிருக்கிற, இதற்கு உறுதுணையாக இருந்து பின்னிருந்து ஊக்க சக்தியாக விளங்குகிற ஐயா ராமசாமி ஐயா அவர்கள், ஐயா ரமணன் ஐயா அவர்கள், இதற்கு மேலும் உறுதுணையாக இருந்து தங்கள் நேரத்தை செலவிட்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறச் செய்கிற உங்கள் அத்தனை பேரையும், வைணவத்திலே மணவாள மாமுனிகளை வாழ்த்துவார்களே அதைப் போல அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்க என்பதைப் போல் உங்கள் அத்தனை பேரையும் என் தமிழால் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை முதலில் வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சி. ஐயா சொன்னதை மாதிரி நாங்கள் தினந்தோறும் வந்து கிராமங்களிலே எளிய மக்கள், பாமர மக்கள், ஒரு படிப்பறிவு இல்லாத சாதாரணமான ஏழை மக்கள், அவர்களிடத்தில் மகிழ்ச்சிக்காக ஏதோ சில நிகழ்ச்சிகளை பட்டிமன்றம் என்ற வாயிலாக செய்கிறோம். கல்லூரிகளிலே வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்காக தன்முனைப்பு பேச்சு, அது ஒரு மாதிரி, அது ஒரு ஆங்கிளில் பண்ணுறோம். அதை தாண்டி தமிழ் இலக்கிய அமைப்புகள் சார்ந்து அமர்ந்திருக்கிற மக்களிடத்தில் தமிழை கொண்டு போய் சேர்க்கிறோம். வெவ்வேறு வடிவங்களிலே தமிழ் கொண்டாடப்பட்டாலும் கூட இது போன்ற ஒரு நல்ல சபை கிடைப்பது என்பது எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கு பெரிய ஆச்சரியமும் அதிசயமும் தான். அதை மெய்ப்பித்து காட்டியிருப்பதற்காக மீண்டும் நன்றியை சொல்லி, இன்றைக்கு பாரதியை பற்றி ஒரு அற்புதமான நிகழ்வு. கடந்த முறை வந்து ஐயா மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியினுடைய யூடியூப் லிங்கை வந்து ஐயா அனுப்பினார். அதை பார்த்துட்டு நான் நினச்சேன், வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த மாதிரி ஆழந்தெரியாமல் காலை விட்டுட்டோமோன்னு, இங்கே நம்ம வகையாக வந்து மாட்டிக்கக்கூடாதுன்னு ரொம்ப பயப்பட்டு, என் பிஹெச்டி கூட நான் அவ்வளோ தீசிஸ் பண்ணல, உட்காந்து தீசிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதில் ஏதாவது பிழை இருந்தால் தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மகாகவி என்கின்ற ஒரு மாமனிதரை 1921 வருடம் 1921 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி, இன்றைக்கு கணக்குக்கு 103 ஆண்டுகள், 103 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரு மனிதனை தமிழ் சமூகம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் அவர் மனிதனா இல்லை புனிதனா என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். ஒரு தனி மனிதன், அவர் எவ்வளவு பெரிய வல்லமை பொருந்தியவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய மறைவுக்கு பின்னர் ஒரு 10 நிமிடம் கூட அவர் பெயர் சொல்லி அழைப்பதை நாம் பழக்கத்தில் இல்லை. ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு எழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனர். அப்போயே முடிச்சிடறான், 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். அது வரைக்கும் சொன்ன பேர், இவர் வக்கீலுங்க, இவர் டாக்டருங்க, இவர் பணக்காரருங்க, இவர் வசதியானவருங்க, மந்திரிங்க, எல்லாமே உயிர் போன அடுத்த நிமிடம் மறந்து போகும்போது, இன்றைக்கு 103 ஆண்டுகள் கழித்தும் கூட ஒரு மனிதனை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த பேச்சுக்கு நாம் செவிமடுக்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து பார்க்கிறோம், ரசிக்கிறோம் என்றால் அதுதான் அந்த மனிதன் மகானாக மாறியிருக்கிறார், இன்றைக்கும் நம்மை வழிநடத்துகிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. ஐயா அவர்கள், நல்லி குப்புசாமி செட்டியார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் சந்திக்கிற எங்களை பாரி சாதாரண மிகச்சாதாரணமான எளியவர்களை எது இணைப்பு பாலமாக இருந்து அவர்களை போன்ற மிகப்பெரிய நபர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை கொடுக்கிறது என்றால், பாரதி என்கின்ற மாமனிதன் இந்த தமிழ் சமூகத்திலே அதற்கு முன்பு இருந்த தமிழ் கலை இலக்கியம் புலமை என்பதை வேறு வடிவத்திற்கு மாற்றி சாமானியர்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் எல்லாம் சரியாக சமமாக அமர்ந்திருக்கிறோம். அது இல்லாமல் இருந்திருந்தால், புலவர்கள் என்பவர்கள் யாராக இருந்தார்கள் என்றால், பாரதிக்கு முன் ஒரு மன்னனை, ஒரு ஜமீன்தாரை, ஒரு பதவியில் இருப்பவரை புகழ்ந்து அவர்களிடத்திலே பரிசில் பெற்று அவர்களை நம்பி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது தான் தமிழும் புலமையும் என்கின்ற ஒரு அளவில் கட்டமைக்கப்பட்டிருந்த தமிழ் இலக்கிய உலகம். அது முழுவதுமாக கட்டவிழ்க்கப்பட்டு சாமானியனுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்திய மிகப்பெரிய பெருமை பாரதியாரை மட்டுமே சார். அவர் இல்லாமல் இருந்திருந்தால் இது நடக்காது. அந்த மாபெரும் மேதையை,
அவர் காட்டிய வழியில்தான், அவர் விட்டுப்போன பணியில்தான் இன்றைக்கு நாம் பல்வேறு விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம். 10ஆம் நூற்றாண்டோ 12ஆம் நூற்றாண்டோ இன்னும் சரியாக தெரியல கம்பன் வாழ்ந்த காலம். ஆனால் 10ஆம் நூற்றாண்டிலோ 12ஆம் நூற்றாண்டிலோ வாழ்ந்த கம்பனை 8 நூற்றாண்டுகள் யாரும் பெருசாக கொண்டாடலைங்க. யாரும் அவரை பெருசாக தெரியல. ராமாயணம் அன்றைக்கு பேசப்பட்டதா என்றால் 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ராமாயணம் பெரிதாக இந்த மண்ணில் புழங்கவே இல்லை. யாமறிந்த மொழிகளிலே என்று ஒரு செய்யலை கொண்டு வந்து பாரதியார் நிறுத்தினார். கம்பராமாயணம் மீண்டும் சீனுக்கு வந்துடுச்சு. அங்கே தான் வந்தது, அது வரைக்கும் இல்லை. 1919 மகாத்மா காந்திஜி மகாத்மா அல்ல, அவர் வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. 1919 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த காந்திஜியை வால்கனியம்மான் வையத்து நாட்டிலெல்லாம் என்று ஒரு பாடல் கொண்டு வந்து பாரதியார் அடையாளப்படுத்தியதற்கு பிறகுதான் அவர் காந்தியாக இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இப்படி எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நபர்களை இந்த மண்ணில் அடையாளம் காட்டிய பெருமை பாரதியாருக்கு உண்டு. அவர் பத்திரிகை ஆசிரியராக, இலக்கியவாதியாக, மெரினா கடற்கரையில் இதை போன்ற ஒளிபெருக்குகள் எல்லாம் இல்லாத காலத்தில் அவர் ஓங்கி குரல் எடுத்து 2000 பேர் 3000 பேர் இருக்கிற அந்த சபைகளிலே ஓங்கி குரல் எடுத்து பேசியதை அந்த அலை சத்தத்திற்கு நடுவே கேட்டதாக எத்தனையோ பேர் இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்தார். பிரிட்டிஷ் சிஐடி போலீஸுடைய குறிப்பிலேயே அது இருக்குது. 1908 மார்ச் மாதம் 9ஆம் தேதி இந்த மெரினா கடற்கரையில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாட்டை முதல் முறையாக பாரதியார் பாடும்போது 5000 பேர் அதை கேட்டார்கள் என்று சிஐடி குறிப்பில் இருக்கு. இன்னொரு பெரிய புரட்சி என்னென்னா, அன்றைக்கு சைவம் வைணவம் என்று இந்து தர்மம் பிரிக்கப்பட்டிருந்த காலத்தில் சைவ மதத்தை கடைபிடித்தவர்கள், புலவர்களாக இருந்தவர்கள் சிவனை மட்டும் பாடியிருக்கிறார்கள். வைணவத்தை பெரிதாக கடைபிடித்தவர்கள், வைணவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், ஆழ்ந்த ஈடுபாடு வைத்திருந்த புலவர்கள் திருமாலை பற்றி மட்டும் பாடியிருக்கிறார்கள். ஜோசப் ஃபெஸ்கி என்று ஒருவர் அங்கிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் நம்முடைய தமிழ் புராணங்களை, இதிகாசங்களை எல்லாம் படித்துவிட்டு கடைசியாக எங்கே போய் நிறுத்தினார் என்றால் தேம்பாவணி என்று அவரை சார்ந்திருக்கிற மதத்தை பற்றி மட்டும்தான் எழுதினார். உமரப்புலவர் என்று ஒருவரை கண்டுபிடித்தார்கள். அவர் இந்த ஒரு மாமேதை தமிழ் மீது அபிரிமிதமான ஆழமான ஈடுபாட்டை கொண்டு அவரும் கடைசியாக போய் சேர்ந்த இடம் சீரா புராணம் என்கின்ற இஸ்லாமிய நூல். ஆக திருமாலை பாடியவர்கள், விஷ்ணுவை திருமாலை பாடியவர்கள் வைணவத்தில் ஈடுபாடு கொண்டு, சைவத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் சிவனை பாடினார்கள், கிறிஸ்துவத்தின் மீது தேம்பாவணி பாடினார்கள், இஸ்லாத்தின் மீது சீரா புராணம் பாடினார்கள். இந்த உலகத்தில் யாரும் தான் சார்ந்த மதத்தை தாண்டி வேறு ஒரு மதத்தினுடைய கடவுளை பாடியதாக எங்குமே வரலாறு இல்லை. ஆனால் பாரதி என்கின்ற மாமனிதன் மட்டும்தான் உலகத்தில் கண்ணுக்கு தெரிந்த அத்தனை கடவுளையும் பாடியிருக்கிறார். பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து வந்த இந்த விகல்பத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து தமிழ் சமூகத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்கினான். அவர் வெறும் ஒரு விடுதலை போராட்ட வீரராக, விடுதலை போராட்டத்தை ஊக்குவிக்கிற ஒரு கவிஞராக, ஒரு பத்திரிகை ஆசிரியராக இல்லாமல் இந்த மண்ணில் மிகப்பெரிய பிரளயங்களை எல்லாம் செய்ததனால் யாருமே யோசித்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விஷயங்களை கொண்டு வந்து கொட்டியதால் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாமேதையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அவரை பற்றி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பிலே நாம் எல்லாம் சிந்தித்து இந்த நல்ல ஒரு காலத்தை வென்ற கவிஞன் ஐயா எப்போவுமே அந்த டாபிக் வைக்கிறதுல அவ்வளோ பர்ஃபெக்டாக, காலங்களில் அவன் வசந்தம், காலங்களில் அவன் வசந்தம். இன்றைக்கி ஞானசம்பந்தையா அவர் கலந்து கொண்ட 100வது நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் இனிமேல் அடுத்த 101 ஐயா 101க்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ காலத்தை வென்ற கவிஞன், இதுவெல்லாம் அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேரணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சி. இதுக்கு முன்னாடி இருந்து காப்பாற்றுகிற, செயல்படுத்துகிற, கரம் கொடுக்கிற, இந்த அறப்பணியில் கைகோர்த்திருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி ஐயா நீங்கள். மிக்க மகிழ்ச்சி கலையமுதன். நான் உங்களுக்கு அவரை பற்றி சொன்ன விஷயங்களில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். அவர் வழக்கறிஞர், ப்ராக்டிசிங் லாயர். அவர் அதில் கூடுதலாக இன்றைக்கி ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் பாரதிக்கு சரியான வழக்கறிஞர் அப்படின்னு. பாரதியின் சார்பில் என்னமோ எவ்வளோ கருத்துக்களை கட்டுக்கட்டாக எடுத்து வச்சார் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நேரடியாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம்.
கலையமுதன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் சுருக்கி பாரதிதாசன் 2 வரியில் சொல்லியிருக்கிறார். அதையும் எனக்கு நினைவுபடுத்தியதற்காக அமுதனுக்கு நன்றி. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும்னர். இதை விட சிறப்பாக யாரும் அது எங்கள் ட்ராமாலே வரும், இதை விட சிறப்பாக யாரும் என்னை புகழ்ந்து விட முடியாது அப்படின்னு. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று. இப்போ முதல் நம்ம பாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருவோம். எத்தனை கோடி இன்பம், இதை ராஜ்குமார் பாரதி பாடும் முன் இந்த பாடலை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறேன். இது பிராக்கெட்டில் கீதம்னு போட்டிருக்கு, எத்தனை கோடி இன்பத்துக்கு பாரதி போட்ட குறிப்பு. சுதேசமித்ரனில் 1921 பிப்ரவரி 25 இது வெளியாகி இருக்கிறது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் பாட்டு. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது தன்யாசி ராகம் ஆதி தாளம் என்ற குறிப்பும் அதில் இருக்குது. பிற்பாடு அது ஹனுமத்தோடி மேளம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சரணங்கள் இருக்குது. அது யாரும் பாடுறதில்லை. நாதமொன்றொரு பொருள் படைத்தாய் அதை பாடுறதில்லை. ஆனால் பாரதி ஆசிரம பதிப்பில் 2 சரணங்கள் தான் இருக்குது. இறைவனை வேண்டுதல்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அரசாங்க பதிப்பில் இறைவா இறைவா என்று இந்த பாடலுக்கு தலைப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த தகவல்லாம் நம்ம கிடச்சிருக்குன்னா நாம் அதை எதிர உட்காந்துருக்கிற நல்லியாக இருக்கும். அவர் ஃபண்டு பண்ணி கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதியார் படைப்புகள், கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதி கவிதைகள், பாடல்கள், இதை தொகுத்த சீனி விஸ்வநாதன் ஐயாவுக்கு பாரதி அன்பர்கள் அனைவரும் ரொம்பவே கடன்பட்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு முறையும் நல்லியார் இங்கே வரும்பொழுது இதை நான் குறிப்பிடுவது ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த செய்தி நமக்கு பதிவாக வேண்டும். இது அவ்வளோ சுலபம் இல்லை. யாரோ ஒருத்தர் பாடுபடுறாங்க, நாம் அந்த பழத்தை சாப்பிட்றோம். அது மாதிரி பாரதியார் முன்னுரையில் எழுதும் பொழுது இனி வரப்போகின்ற வரகவிகளுக்கும் அவர்களை ஆதரிக்க போகிற பிரபுக்களுக்கும்னு போட்டிருப்பார். அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் நமக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் பற்றி இத்தனை விஷயங்கள் நமக்கு இதில் கிடைக்கிது. ஒரே ஒரு விஷயந்தான், அடுத்த வேளை சோற்றுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஒரு உப்பருகையில் ராஜகுமாரனை போல் இடுப்பிலே கைவைத்து கொண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று பாட முடிகிறது என்றால் அவன் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்திருப்பான் என்று பாருங்கள். இப்போ கலை சொன்னார்ல, அவன் மனிதனா புனிதனா நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் இல்லையா. அந்த சித்தம் வேறு, மனம் வேறு, புத்தி வேறு என்கின்ற அந்த பேதங்கள் புரிந்தவன் மகாகவியன். ஏன்னா மனம் அதில் எண்ணங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. புத்தி அது விவேக அவிவேகம், ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், இவ்வளோ தான் இருக்குது. இதை தாண்டி பின்னால் இருக்குது சித்தம் என்பது, கான்ஷியஸ்னஸ். அது அழகாத்தான் இருக்குது. அது உங்களுக்கு சரி எனக்கும் சரி. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், நீ கூட குழந்தையா இருக்கும்போது பார்க்கும்படியாக தான்டா இருந்தேன்னுவார். அது மாதிரி அது மாதிரி சித்தம் என்பது, கான்ஷியஸ்னஸ் என்பது நம்ம எல்லாருக்கும் அழகான ஒன்று. ஏன்னா அது ரொம்ப விசாலமானது. நீ அண்ட சராசரங்கள் எல்லாம் அது ரொம்ப சுலபமாக அதில் கொண்டு விடும். அந்த அளவுக்கு விசாலமானது. த வாஸ்ட்னஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னதம் தான் மகாகவியினுடைய மனது. வாழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார்னால, அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார். ஏன்னா கவி உள்ளம் பார்க்கணும்னா மனம் புத்தி இதை தாண்டி அந்த சித்தத்தை பார்க்க தெரிய வேண்டும். அந்த சித்தத்திலிருந்து அவன் பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்று அவனால் பாட முடிகிறது. அதை பாரதி எப்படி பாடியிருப்பான்? ராஜ்குமார் தான் சொல்லணும். எதுலன்னு சொல்லிடுங்க. தன்யாசியா, இந்த ஹனுமத்தோடியா, என்ன சமாச்சாரம் அதை சொல்லுங்க. இந்த ஹனுமத்தோடியினுடைய ஜன்யம் தான் தன்யாசி. அப்படி சொன்னா தானே எனக்கு தெரியும். இந்த 72 மேலகர்த்தா ராகங்கள்ல ஹனுமத்தோடியினுடைய ஜன்யம் தான். ஹனுமத்தோடி தாய் ராகம்னு வச்சு, தாய் ராகம், தன்யாசி செய் ராகம். அப்படி. நான் இப்போ உங்களுக்கு பாடி காட்ட போகிறது அந்த வீட்டில் பாடக்கூடிய அந்த டியூன் தான். சார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள்
இறைவா இறைவா இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. சித்தினை அச்சித்துடன் இணைத்தாயங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய். சித்தினை அச்சித்துடன் இணைத்தாயங்கு சேருமை பூதத்து வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ணக்கடல் ஜியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ணக்கடல் ஜியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். அதில் முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். அதில் முழுதினையும் உணரும் உணர்வமைத்தாய். பக்தி என்றொரு நிலை படைத்தாய். பக்தி என்றொரு நிலை படைத்தாய். பக்தி என்றொரு நிலை படைத்தாய். எங்கள் பரமா பரமா பரமா. பக்தி என்றொரு நிலை படைத்தாய். எங்கள் பரமா பரமா பரமா. ஓ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. ஒரு பாடலினே இந்த மெட்டெல்லாம் காணாமல் போயிருமாப்பா எனக்கு. ஆமாம் ஆமாம் அதுதான். இந்த பாடல் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எத்தனை கோடி அதுவே எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதில் பாட பேதம் இருக்குது. இந்த சின்னவங்க யாராவது இருப்பாங்க, இது சரியா அது தப்பான்ற மயக்கம் ஏற்படக்கூடாது. இதையும் சீனி விஸ்வநாதன் ஐயா தெளிவுபடுத்தியிருக்கார். அதாவது சேரும் ஐம்பூதத்தின் உலகமைத்தாய் அப்படின்னு ஒரு பாடம், சேரும் ஐம்பூதத்து வியனுலகமைத்தாய் ஒரு பாடம், ரெண்டு சரியா வச்சுக்கலாம். முக்தி என்று ஒரு நிலை படைத்தாய்ன்னு ஒரு பாடம், எங்கள் வீட்டில் சமைத்தாயின்னு பாடம், இன்னொன்று இடத்துல சமைத்தாய்ன்னு இருக்கு. அதில் முழுதையும் உண்டு நல் உணர்வு அமைத்தாய்ன்னு ஒரு பாடம், உணர்வு அமைத்தாய்ன்னு இன்னொரு பாடம். அப்புறம் பக்தி என்று ஒரு நிலை சமைத்தாய் இருக்குல்ல, பக்தி என்று அதன் வழி வகுத்தாய், ரெண்டுமே ஆத்தன்டிக் பாடம். அதனால இதை சொல்லுவார். எங்கள் வீட்டில் பக்தி என்ற ஒரு நிலை படைத்தாயின் பாடுவாங்க. பக்தி என்று அதன் வழி வகுத்தாய் எங்கள் பரமா பரமா பரமான்னு இருக்கு. மூணாவது சரணம் ஒன்று இருக்கு, நாதமென்று ஒரு பொருள் படைத்தாய், அதில் கீதமென்று ஒரு நிலை தொடுத்தாய், வாதனை தீர்த்திடவே வழி தந்தாய் எங்கள் மன்னா மன்னா மன்னா. எத்தனை கோடியின் எப்படி கொஞ்சிருக்கான் பார். பரம்பொருளை கொஞ்ச முடியுமா ஐயா? அவனால் முடியுது பார். எங்கள் மன்னா 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 அப்படின்ட்டு அப்படி பாடி இருக்கக்கூடிய அருமையான பாட்டு. நம்ம இதுக்கு போயிடுவோம். நல்லதோ ஒரு வேணை ஐயா. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, நார்த்தொடுத்து ஈக்கிலன் நன்று ஆய்ந்து முடிக்கிலன், பார்த்துளி பெய்யிலன் பல்லோர் பழுக்கிலன், தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால்னு சொல்கிறாங்க. கூத்தன்றது உயிராங்க. தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால். அது போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை,
அந்த கிடைச்சிருக்கிற அந்த அரிய அற்புதமான விலை மதிக்க முடியாத பிறவி, இந்த பிறவியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என்கிற மனநிலை. இப்போ நம்ம அதுக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்ரோச்னு, பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, இந்த என்ன கிளாஸுங்க அது, லைஃப் ஸ்கில் கோச் இதெல்லாம் போகிறேங்க. அன்னைக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து எதுவுமே எனக்கு இல்லை, ஆனால் எத்தனை கோடி இன்பம் வைத்தா என்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமோஸ்ட் எண்டில் வாழ்ந்திருக்கார். ஐயா சொன்ன மாதிரி எதுவுமே இல்லாமல் இடுப்பில் கை வச்சு நின்று தைரியத்தினுடைய உச்சக்கட்டம் இருக்குது. ஆனால் இல்லை, ஆனாலும் இருக்குது. ஒரு மனிதன் நம்ம எங்கே தவறு செய்கிறோம்னா, நம்முடைய மகிழ்ச்சிக்கு புறச்சூழ்நிலைகள் அது மேலே ஆதாரப்படுறோம் பாருங்கள். அதனால எங்கேயோ பக்கத்துலேருந்து வீதி சிரிக்குது. ஆமாங்க. அது மாதிரி புறச்சூழல் மாறிக்கிட்டே தான் இருக்கும், இல்லை மாறாமல் இருக்கும். அதில் மாற்றம் விழையாமல் எந்த சூழலாக இருந்தாலும் இன்பமோ துன்பமோ வரவோ இழப்போ, சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை காட்டிலும் உயரமாக நிற்க கற்றுக்கொள்வது தான் ஞானம். அந்த ஞானம் பாரதிக்கு இயல்பாக வாய்த்திருந்தது. அதனால தான் கேட்டிலும் துணிந்து நில்ங்கிறான்ல, அதான் பேய்களுக்கு அஞ்சேல்ங்கிறான்ல, அது மாதிரி அப்படி இருக்க முடியாது. அதனால தான் இந்த பாட்டு அவனால் பாட முடிஞ்சதில்ல. இந்த காம்பினேஷனை கண்டு வியக்கிறான் பாருங்க. சித்தினை அச்சித்துடன் இணைத்தா எப்படா பண்ண டே எப்படா டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நீங்கள் அப்படி இருக்கு. இது டோட்டலி இனர்டடா, இது அப்சல்யூட்லி டைனமிக், இது எப்படா சேர்த்த நீ அப்படிங்கிறான். சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அந்த காம்பினேஷனில் சேரும் ஐம்பூதத்து வியனுலக அமைத்தாய். என்டையர் திங், அதாவது உலகம் என்கின்ற அந்த உருவம் மட்டும் இல்லை, அதில் வாழக்கூடிய உருவம் வேறு வடிவம் வேறு, ஃபார்ம் வேறு ஷேப் வேறு. உலகம், உருவங்கள், வடிவங்கள், பலவிதமான உயிரினங்கள், இது எல்லாமே பர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அவ்வளோதான். அது சேரும் ஐம்பூதத்து வியனுலக அமைத்த. எவ்வளோ வியப்பாக இருக்குடா, பார்க்க அழகாக இருக்கு, எவ்வளோ வியப்பாக இருக்குங்கிறா. அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியம். மொத்தமாக பார்க்குறவனுக்கு தான் வர்ணம், தனித்தனியாக பார்க்குறவனுக்கு அது குழப்பம். மொத்தமாக பார்க்க தெரியணும், அந்த மேக்ரோ வியூ இருக்கணும். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா பெவிலியன் வியூ அப்படிம்பாங்க. இப்போ நம்ம மேட்ச் பார்க்குறோம்ல, என்னடா அந்த பாலை போய் தொடப்போனா அப்படிங்கிறோம். நம்ம வியூ பேட்ஸ்மேனுக்கு கிடையாது. நம்ம அங்கேருந்து பார்க்குறோம்ல, அங்கேருந்து பார்க்குறோம். நம்ம அந்த வியூ நமக்கு இருந்து இந்த வாழ்க்கைங்கிற ஆட்டத்தை ஆட முடியுமானா நம்ம நல்லா ஆடலாம். அதுதான் எத்தனை கோடி இன்பம். எத்தனை கோடி இன்பம் இஸ் ஈக்குவல் டு மெகா வியூ. மெகா வியூ ஆர் தி பெவிலியன் வியூ. அந்த பாட்டு அப்படி இருக்கு. இப்போது குழந்தை வந்திருக்கு காவியா, அது வந்து பாடும். ஏன்னா அது 10ஆம் வகுப்பு படிக்குது, அதுக்கு பரீட்சை எல்லாம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம நல்லதோர் வீணை அந்த பாட்டை குழந்தை பாடிட்டு போன பிறகு அதனுடைய விவரங்கள் நம்ம பேசிக்குவோம். வணக்கம். இந்த பேர் சொல்லி வகுப்பு கூட சொல்லிடு, ஏன்னா இது வேறு நிகழ்ச்சியாச்சு. என் பெயர் காவியா, நான் 10ஆம் வகுப்பில் படிக்கிறேன். PS மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். உடனே KVSக்கு ஒரு குஷி ஆயிடும். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி. ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதில் எறிவதுண்டோ. வல்லமை தாராயோ இந்த வானிலம் பயனுற வாழ்வதற்கே. வல்லமை தாராயோ இந்த
மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி. நீல சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன். நசையுறு மனம் கேட்டேன் நித்தம். நசையுறு மனம் கேட்டேன். காவியா, நசை அரு மனம் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன் நித்தம். நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. ரைட், குழந்தைக்கு ஒரு வளமான கரவொலி கொடுத்து வாழ்த்தி அனுப்புவோம். அதாவது நசைனா குறை, அழுக்கு, குற்றம் அப்படின்னு. நசை உரு மனம்னா குற்றமுள்ள மனத்தை கொடு அப்படின்னு அர்த்தமாயிடும். அதனால நசை அரு மனம், அதுதான், அது சரியாச்சு. அப்புறம் தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன். அடுத்தது அசைவரு மதி கேட்டேன். அசைவரு. சில பேர் வந்து அசைவுரு அப்படின்னு போட்டுடுறாங்க. இல்லை, அசைவரு. அசைவரு தான். நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். விநாயகர் நான்மணி மாலையில் கேட்குறான். அதனால் அசைவரு மதிக்க. மதி செயல்படக்கூடாது, நான் தான் செயல்படணும். நான் சொன்னால் அது அசையணும், நான் சொல்கிற இடத்துக்கு அது போகணும். ஏன்னா அது முன்னாடியே இருக்குது. விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அப்போ நான் நினைக்கும்படி உளம், உளம் நினைக்கும்படி உடல், அப்படி இருக்கணும். அப்போது மதி அசையக்கூடாது, அலட்டி கொள்ளாமல் இருக்கணும். நான் தான் அதை அசைவிக்கணும், நான் தான் அதனுடைய எஜமானனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கீழே பேசிக்கிட்டு இருந்தோம். பாரதியாருடைய பாடல்களில் சோகத்தினுடைய துவனியை பார்க்கறது ரொம்ப துர்லபம், பார்க்க முடியாது. அதாவது அவன் புலம்புவதற்கு அன்றாடம் 1008 காரணங்கள் இருந்தன. அவனுக்கு புலம்பு தெரியல, பாவம். he was incapable of lamenting. அது மாதிரி அப்படி ஒரு கேரக்டர் அவன். அவனுக்கு அப்படி இருந்தான். அது தப்பி வந்த பாடல்கள் வந்து அதுவும் அவனுடைய சொந்த வாழ்க்கை, பொருள் சார்ந்த வாழ்க்கையை பற்றிய சோகம் அல்ல, அவனுடைய ஆன்மீக ஏக்கம். பிள்ளை பருவத்திலே என்னை பேண வந்தாள் அருள் பூண வந்தாள் என்று சின்ன வயசில் வந்துட்டு போனாலே அந்த பராசக்தி எங்கன்னு அந்த ஏக்கம். குரு, சரியான குரு வாய்க்காத ஏக்கம். தான் நினைத்த யோக முறையை பயில முடியவில்லையே, அதில் உயர முடியவில்லையே என்கின்ற தாபம். இதுதானே தவிர நம்முடைய துக்கம், நம்முடைய கவலை, நம்முடைய சோகம் அவனுக்கு கிடைக்காது. ஏம்மா நான் யார், என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு பராசக்தி. ஒரு வீணை நீ தானே பண்ண, எப்படி பண்ண நீ அதை? நல்லா தானே பண்ணியிருக்கல்ல, அப்புறம் அது போய் புழுதியில் வைக்கிற. ஒரு வீணை அழகாக பண்ணிவிட்டு அது போய் புழுதியில் வைக்கிறிய, என்ன புத்தி உனக்கு? இது இந்த மாதிரி துக்கப்பட தெரியுமா நமக்கு? ஒரு சோகப்பாட்டு இப்படி அமைக்க வருமா நமக்கு? நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. நலம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? எங்களுடைய தமிழாசிரியர் நாகநந்தி அவர்கள் சொன்னார், பர்ஃபெக்ஷன்னு பொருள்னார். ஏன்னா உடல், மனம், உணர்ச்சிகள், புத்தி எல்லாம் நலமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் நலம். உடம்பு சௌக்கியமானதுக்கு பேர் நலம் அல்ல. அதனால் அந்த அவ்வளோ ஒரு நீ பண்ணது என்ன பர்ஃபெக்டாக தான் பண்ணிவிட்டு புழுதியில் வைக்கிறியே, இந்த உப்பு புளி மிளகாயில் என்ன போய் வைக்கிறியே. நல்லதோர் வீணை செய்தை அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி.
எப்படி படைச்சு? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து அவன் வந்து அம்மா அறிவு தா, அம்மா ஒளி தாம்பான். என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாயின்னு இவன் படைச்சானா அவ படைச்சானா ஒரு குழப்பம் வர அளவுக்கு அந்த ஞானம் மதர்ப்பு பாருங்க. வல்லமை தாராயோ எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. யோக சித்தியில கடைசியிலையும் இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்க களி சாடும் திறன் எனக்கு தருவாய் அடி தாயே நினக்கரியதுண்டோன்னு அல்ல மாதிரி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே வல்லமை தாராயோ. அப்படி கொண்டு குட்டி பொருள் புரிஞ்சுக்கணும். சொல்லடி சிவசக்தி எவ்வளோ எம்பாரசர். சீ நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. இந்த பூமிக்கு ஒரு பாரமா நான் வாழ்வேனா? எப்போ பூமிக்கு பாரம்னா அவன் நினைக்கிறான் இந்த பூமியை என்னால் தாங்க முடியாது போனால் நான் பூமிக்கு பாரம் என்று நினைக்கிறான். என்ன எப்பேற்பட்ட வார்த்தை! வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ. இந்த மாதிரி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உணர்ச்சி மிகுதியில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உலக இலக்கியத்தில் இப்படி பாடல்கள் இருக்கா? எனக்கு வந்து ஆச்சரியம்தான். அருமையான பாடல்கள் இருக்குது எல்லா மொழியிலையும். இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குமா? என்னால் இந்த பூமியை தாங்க முடியவில்லை என்றால், இதை உயர்த்த முடியவில்லை என்றால், நான் இந்த பூமிக்கு பாரம், நான் இந்த நிலத்துக்கு சுமை அப்படிங்கிற தாட் இருக்கா? எனக்கு தெரியல. இருந்தால் சொல்லுங்கள், அதையும் சேர்த்து சொல்லுவோம். அவ்வளோதான் சொல்கிறேன் நான், இல்லையா? தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். என்னது அர்த்தம்? we do not react unless our very skin burns அப்படிம்பாரு குருநாதர். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா அது நமக்கு உரைக்காது. அப்படியே வெள்ளத்தில் எல்லாரும் அடிச்சுன்னு போகிறத நம்ம சாப்பிட்டுட்டே தான் டிவியில் பார்ப்போம். நமக்கு ருசி போகாது. தேள் கொட்டி வாயில் விபூதி போது கூட விபூதி ருசி இருக்கும், தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இவனுக்கு வந்து ஒரு துன்பமும், வெளியில் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு துன்பமும் இவனை சுடணும். அப்படி என்ன சுட்டால் என்ன? when my very life existence is threatened, சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன். அப்போ உன்னை தான் பாடுவேன், வேண்ட மாட்டேன், பாடுவேன், உன்னை போற்றி பாடுவேன். அசைவரும் அதி கேட்டி இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்ன்ற பாருங்க. கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. அது என்ன வரமாயா கேட்குறான்? யூஆர் ஒப்ளைஜ் டு கிவ்ங்கிறான். நீ எவனா அது கேட்பானா? இவையும் தர நீ கடவாயே. நம்ம அது மாதிரி தான். அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ? எனி அப்ஜெக்ஷன் அப்படின்னு. ராஜ் இது எப்படி சொல்லிடுவாங்கய்யா. ஒரு வாழுகிற காலத்தில் ஒரு கவிஞனுக்கோ ஒரு கலைஞனுக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ மிகச்சரியான அங்கீகாரம் அவர் வாழ்கின்ற காலத்தில் கிடைக்காமல் போனால் அதற்கு பின்னிட்டு எத்தனை முறை அவரை போற்றி புகழ்ந்தாலும் அதில் எந்த பலனும் இல்லைங்க. இன்றைக்கும் பாரதியை பேசி கொண்டிருக்கிறோம். வைரமுத்து பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்தை பற்றி ஒரு கவிதை சொல்லுகின்றார். அவருடைய இறுதி ஊர்வலம், இவ்வளவு பெரிய மகான், இவ்வளவு நம்ம பார்க்குறோம், இவ்வளவு கொண்டாடுறோம், இவ்வளவு பெரிய மகான் தான், இவ்வளவு பெரிய மகா கவி தான். ஐயா சொல்ல சொல்ல நம் நாடி நரம்புகள்லாம் முறுக்கே இருக்கிறது. அத்தனை மகான், அத்தனை பெரிய மகான். அவருடைய அந்த கடைசி காலம், இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, இது உண்மைகள் உணராத ஊமைகள் பூமியடா, இது உண்மைகள் உணராத ஊமைகள் பூமியடா, இனி நார்ச்சந்தி எங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இந்த தேசம் என்று வைரமுத்து ஒரு கவிதை சொல்கிறார். அவர் வாழுகிற காலத்திலே இத்தனை பெரிய கொண்டாட்டங்கள் இல்லாமல் போனதே என்கின்ற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. நல்லதோர் வீணை செய்தே என்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாக அதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னாங்க, வீணை என்பது ஒரு மங்களப் பொருள். அதை எல்லாம் தாண்டி அதை ஒரு எல்லா விசேஷங்கள்லையும் எல்லா வைபவங்களிலும் அந்த வீணையினுடைய மகத்துவம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தன் உடலை, தன் உணர்வை, தன் உயிரை, தன் வாழ்க்கையை ஒரு வீணையாக ஒப்பிடுறார். இதை வந்து இங்கிலீஷில் மெட்டஃபார் தெரபி அப்படின்னு சொல்கிறாங்க, உருவக கோட்பாடு. அந்த உருவக கோட்பாடு எங்கெல்லாம் காட்டுறாருன்னா, தன்னை வீணையாக காண்பது, பாரத மாதாவை பாஞ்சாலியாக உருவாக்கியது, குயிலை குறியீட்டு பொருளாக ஆக்குவது, சுதந்திர வேட்கையை அக்கினி குஞ்சாக மாற்றுவது, ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை மாயையாக கொள்ளுவது, சமத்துவ உலகத்தை கிருதாயமாக கொள்ளுவது, எல்லாத்துலேயும் அந்த மெட்டஃபர் தெரப்பி. எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பாருங்கள், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சமகாலத்தோடு இல்லாமல்
இவ்வளவு காலம் கழித்து உட்கார்ந்து யோசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ தீசிஸ் கிடைக்குது பாருங்க. இவ்வளோ விஷயங்களையும் ஒன்றுக்கும் பின்னாடி அவ்வளோ தீசிஸ். அருமை அருமை. நீங்கள் இது ஒன்று சொன்னீங்கல்ல, புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா. எனக்கு இந்த புலி புழு ரெண்டையும் சேர்த்து பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் ஒரு இடத்துல வச்சுருப்பார். அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க சூதாட கிளம்புறாங்க அஸ்தினாபுரத்துக்கு. ஆமாங்க. அதில் ஒரு கவிக்கூற்றாக அந்த கவிஞனுடைய வாய்ஸாக ஒரு 4 வரி எழுதியிருப்பார். நரிவகுத்த சிறு வலையில் தெரிந்து சிங்கம் நழுவி விழும். நழுவின்றான் பாரு அந்த இடத்துல. நரிவகுத்த சிறு வலையில் தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும் சொல்லி, வரிவகுத்த உடல் புலியை புழுவும் கொல்லும் அப்படிங்கிறான். வரிவகுத்த உடல் புலியை புழுவும் கொல்லும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பார். கிரி வகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும். மலை ஓடையில் மிதந்து போயிருமா. கிரி வகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலாம் மேல் கீழாம் கிழக்கு மேற்காம். அப்படி மாறி போகும். நேரம் வந்தால் அப்படி தான்டா எப்பான்ற. இது எப்படி உங்க பாடம் என்ன? இது சுதேச கீதங்கள் 2ஆம் பாகம் மார்ச் 1922 வெளிவந்தது. அதில் அப்போ தான் இந்த கவிதை முதல்ல வெளியில் வந்திருக்கு. இது பாரதியாருடைய கையெழுத்து பிரதியில் இருக்குது. நீங்கள் இந்த இதில் கூட பார்க்கலாம் கையெழுத்து பிரதி. அதில் தலைப்பு கேட்பன அப்படின்னு போட்டிருக்கு. அரசாங்க பதிப்பில் தலைப்பு மாறி இருக்கிறது. அதையும் பார்ப்போம். சொல். இது நான் போட்ட வெரி குட். பேரம் போட்ட மெட்டு கேட்போம். பாட்டம் பாட்டு பேரம் மெட்டுன்னு போட்டுவார் குமார் உடனே. இது சலநாட்ட அப்படிங்கிற ராகத்தில். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ. சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ. விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடு நல் அகம் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடு நல்லகம் கேட்டேன். அசைவரும் மதி கேட்டேன். அசைவரும் மதி கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ. அசைவரு மதி கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ. தடையுள்ளதோ தடையுள்ளதோ சக்தி.
அப்படியே தான் அதுதான். இது எப்படி இருக்கு பாரு இந்த மெட். பாரதியார் நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. அதான் அப்படியே அந்த பாவம், அதனுடைய ஆழம், அதனுடைய பரிதவிப்பு இந்த மெட்டில் அப்படி வந்திருக்கு. இது சலநாட்டேன்னு ஒரு பேர்லாம் சொல்கிறார் ராகத்துக்கு. ராஜ்குமார் ராகம் இது. அவ்வளோ அற்புதமாக இருக்கு. அடுத்த பாட்டை பார்ப்போமா? பார்க்கலாங்கய்யா. கரும்பு தோட்டத்திலே. ஃபிஜித் தீவிலே கரும்பு தோட்டங்களில் இந்து ஸ்திரீகள் அப்படின்னு தலைப்பு. இந்த பாட்டும் பாரதியார் உயிரோடு இருக்கும் பொழுதே பிரசுரமானது. சுதேசமித்திரனில் மார்ச் 12, 1917 பிரசுரமாயிருக்கு. அப்போ அவர் புதுச்சேரியில் இருந்தார். இந்த பாட்டு பற்றின ஒரு அருமையான தகவல் நமக்கு எதுகிரி எழுதியிருக்கக்கூடிய பாரதி நினைவுகள் அந்த புத்தகம் மூலமாக நமக்கு கிடைக்குது. பாட்டு எழுதிட்டார் எதுகிரி, எங்கேயோ அப்போ இல்லை. செல்லம்மாவும் பாரதியும் உட்காந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் 2 நாளாக இவர் சாப்பிடவே இல்லை, இந்த மாதிரியா இருக்கார், உனக்காகத்தான் காத்திருக்காரு, நீ போய் பாரு அப்படிங்கிற. எதுகிரி வந்தோடனே ஓடி வருவா எதுகிரி. ஏன்னா புது பாட்டு அவளுக்கு என்னென்னா எல்லாருக்கும் பொசசிவ் தான், அது முதல்ல அவள் தான் கேட்கணும் அப்படின்ட்டு. பெரும்பாலும் நான் நிறைய பாடல்கள் அவள் தான் முதல்ல கேட்டிருப்பா. செல்லம்மா கான்ஸ்டன்ட் ஃபேக்டராக எப்போவுமே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ மாடியில் போனோடனே அப்புறம் எல்லோரும் கூடுறாங்க, 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. பாரதியார் இந்த கரும்பு தோட்டத்திலே பாட்டை பாடுறார். பாடினா அவர் உணர்ச்சி வசப்பட்டு தானே அவர் பாடுவார். பாடும் ஓன்னு கதறி எழுதி கலாட்டை பண்ணிட்டு இந்த பொண்ணு எதுகிரி. இவர் சமாதானப்படுத்த முடியும், எதுக்கு இவ்வளோ அழற நீ, ஐயோ அப்படி கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பெண்கள் படுற கஷ்டம், மண்டையை மோதிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது, அதெல்லாம் அந்த செய்திகள். இது எப்படின்னா பாரதியாருடைய குறிப்பு ஒரு பக்கம் இருக்க, இங்கிலீஷில் ஆண்ட்ரூஸ் எழுதின ஒரு கவிதையை சுப்பிரமணிய பாரதி தமிழில் விளக்கியதுன்னு சுதேசமித்திரனில் போட்டிருக்கு. தமிழில் அவர் விளக்கியிருக்கார் அப்படின்னு. அரசாங்க பதிப்பில் தலைப்பு கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு மாறித்து. பாரதி ஆசிரம பதிப்பில் ஹரிகாம்போதி ஜன்யம் போட்டிருக்கு, சைந்தவி அப்படின்னு போட்டிருக்கு, திஸ்ர சாப்பு. எவ்வளோ ஜாகிரதையாக பேச வேண்டியதாக இருக்கு பக்கத்தில் இவர் வச்சுட்டு அப்படி இருக்குது. ஆனால் பாரதியாருடைய குறிப்பில், அவர் எழுதியிருக்கிற குறிப்பில் ஹரிகாம்போதி மேளம், திஸ்ர ஏகதாளம், கதி தீவிரம், கருணா ரௌத்ர ரசம் அப்படின்னு குறிப்பிட்டு இவ்வளோ துல்லியமாக குறிப்பிட்டிருக்காரு. சீனி விஸ்வநாதனுக்கு அது ஆசிரம பதிப்பில் அதை மாற்றி குறிப்பிட்டதில் கொஞ்சம் கோபம் இருக்குது. அந்த கோபமே அவர் பதிவு செஞ்சுருக்கார். அவன் தான் கரெக்டாக போட்டிருக்கான், அப்புறம் நீங்கள் எதுக்கு அது ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்கார் அவர். இதை இந்த பாட்டை நான் யார் பாடி கேட்டேன்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும், ஜெயகாந்தன் பாடி கேட்டேன். இந்த மடத்தில் தான் ஆழ்வார்பேட்டம் அவருடைய மடம் இருந்ததே அங்கே. ஆமாம், உள்ள அது சூழல் வேறு மாதிரி இருக்கும். பாரதி வித்யா பவனுக்கு அறவே பொருந்தாத ஒரு சூழல், கஞ்சா புகையும் சராயமாக இருக்கும். ஆனால் பாரதியார் இருப்பார் கூடவே. பாரதியார் அவருக்கு இருந்தே ஆகும். கால்களும் கைகளும், நீ என்ன ராகம் சொல்லுவ நீ இதுக்கு, சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே இப்படிதான் பாடுவார். கரும்பு தோட்டத்திலே அப்படி பாடுவார். வச்சுப்பார். அது நடுவில் சொல்ல, பாரதிக்கு கட்ட குரல் தான் தெரியுமா, வாரா படிச்சிருக்கியா நீ இன்னொரு வாரா எழுதிட்டாருப்பா ஒரு வரி, பாரதியாருக்கு கட்டை குரல் அப்படின்ட்டு அதை பிடிச்சுட்டாரு. இவருக்கு கட்ட குரல் இல்லை, அதனால கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே. ஒரு ஆவதுன்னா கேட்கணுமா இவருக்கு, அந்த மாதிரி பாடுவார். இப்போ இந்த கவிதை மட்டும் கொஞ்சம் சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபிஜித் தீவில் இந்து ஸ்திரீகளுடைய நிலைமை, இங்கிருந்து அவங்கள ஏமாற்றி கொண்டு போகிறாங்களாம். இது எதுகிரிட்ட கதையாக சொல்கிறாரு பாரதி. ஐயோ நீ இங்கேயா இருக்க, உன் புருஷன் அங்கே சாக கிடைக்கிறான், நீ தானே அவன் அப்படின்னு சொல்லணும். அவள் பதறிப்போய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுற, எங்கன்னு தெரியாமல் யார் கூப்பிட்டான்ற ஒரு விசாரணையே இல்லாமல் கப்பலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே தான் வந்தார், இங்கே வேலை செய்ய வந்தார், இங்கே இந்த மாதிரி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார். இப்படி ஏமாற்றப்பட்டு கொண்டு போகப்பட்ட நம்முடைய
பெண்கள், ஹிந்து ஸ்திரீகள். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் தப்பவே முடியாது, அதுக்கப்புறம் வெளியில் வர முடியாது. அது மாதிரி சில பேர் அந்த இரும்பில் தன் தலையை மோதி மோதி செத்து போயிருக்காங்களாம். அதெல்லாம் சொல்லும்போது தான் எதுகிரிக்கு தாங்க முடியாமல் அழுதுருக்கா. இந்த பின்னணியில் இந்த கவிதையை கேளுங்க. கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே, இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழியில்லையோ, ஒரு மருந்து இதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போல் உழைத்தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்கும் என்பார், தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ, அந்த ஏழைகள் அங்கு சொரியும் கண்ணீர் வெறும் மண்ணிற் கலந்திடுமோ, தெற்கு மாகடலுக்கு நடுவினிலே அங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினில் பெண்கள் புழுங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி போய் அதை காண்பமென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக் கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோ, அவர் மீள அழவும் திறனற்று போயினர் அந்த கரும்பு தோட்டத்திலே. நெஞ்சம் குமுறுகிறார் கற்பு நீங்கிடச் செய்யும் கொடுமையிலே, அந்த பஞ்சை மகளிரெல்லாம் துன்பப்பட்டு மடிந்து 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 ஒரு தஞ்சமும் இல்லாதே, அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்ச விடலாமோ, ஏ வீர கராளி சாமுண்டி காளி அப்படின்னு முடிக்கிறான் பாட்டு. இது என்ன இந்த டியூன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த பாட்டு பயங்கரனா எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கள் அம்மா பாடும் அந்த பாட்டை. சொல்லு அர்ஜுன், சொல்லு சொல்லு அதெல்லாம் சொல்லு. நீ அதாவது கோடி விஷயம் வச்சிருப்பாயா, சொல்லவே மாட்டோம், குத்துனதான் சொல்லுவான். அந்த அந்த அம்மா, என்னுடைய அம்மா வந்து அந்த அந்த கரும்பு தோட்டத்தில் பாடும் பொழுது அந்த அப்படியே அந்த துன்பம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும். கரும்பு தோட்டத்திலே கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விடும்படி வருந்துகின்றனரே, மெய் வருந்துகின்றனரே, இந்து மாதர்தம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே, மெய் சுருங்குகின்றனரே, அவர் துன்பத்தை நீக்க வழி இல்லையோ, ஒரு மருந்து இதற்கில்லையோ, ஒரு மருந்து இதற்கில்லையோ, செக்கு மாடுகள் போல் உடை தேங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே. நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே என்னை வீட்டை நினைப்பாரோ, வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, கேட்டிருப்பாய் காற்றே, துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோ, மீட்டும் உரையாயோ, அவர் விம்மி அழவும் திறங்கெட்டு போயினர் கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்திலே. அந்த விம்மி விம்மிக்கு வந்து ஒரு நல்ல திடீர்னு எனக்கு ஔவை நடராஜன் ஐயா வந்து சொல்கிறது, தமிழில் எதையுமே 3 தடவை தான் சொல்லணும், கோர்ட்டில் கூட 3 தடவை தான் எல்லாம் சொல்லணும், ஆனால் பாரதி மொத்தம் இதை 4 தடவை சொல்லியிருக்காங்க. விம்மி 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 அழுங்குரல். அதனால் இந்த 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 பாடும்போது எங்கள் அம்மாவுடைய குரல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி வரும், அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, கேட்டிருப்பாய் காற்றே, நாட்டை நினைப்பாரோ எந்த நாளினி போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, வீட்டை நினைப்பாரோ. சிம்பிள் டியூன் தான், நான் அது பாடினா தெரியும் சிம்பிளாக இல்லையான்னு. நீங்கள் கேட்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும் பாடினா. நீங்கள் இதை வந்து ஆதாரமாக வச்சு குழந்தைகள்கிட்ட சொல்லி காட்டணும். இந்த உச்சரிப்பு கவனிச்சிங்களா, இந்த பாவம்
ஒரு துளி கூட ஒரு லவலேசம் கூட குறையாத அந்த தமிழ் உச்சரிப்பை கவனிச்சிங்களா? இதை வந்து குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் என்னுடைய ஆசையே இதுதான், இதுக்காகத்தான் நான் செய்கிறேன். இது ஏன்னா தப்பாக நினைக்காதீங்க ராஜ்குமார், நீ கூட தப்பாக நினைக்காத. இந்த மெட்டுக்கள்லாம் இவனோட காணாமல் போயிடும். அதனால்தான் இப்போது ராமசாமி ஐயா வெங்கடாச்சலம் செய்கிற இந்த காரியம் வந்து நீ எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் நடத்திருப்பீங்க. ஆனால் இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கு பார், இது வந்து இட் வில் பி ஹிஸ்டாரிக். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு கவிஞன் வாக்கா இதை எடுத்துக்கோங்க. இட் வில் பி ஹிஸ்டாரிக். வரலாறு உங்களை புகழ். உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய காரியம் இது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாரதியார் பாஷை சொல்லும் ஒரு ஆரிய சம்பத், அதை வந்து ராஜ்குமார் நமக்கு கொடுக்குறான். அதுதான் இதை சொல்ல விரும்புறியா? இது ஐயாவோட இந்த குரலில் கேட்கும்போது மனித சமூகத்தினுடைய நலிவுற்ற பிரிவினர் அவர் எங்கேயாவது ஒரு துன்பத்திலே உழலுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய இனம், மொழி, மதம் என்று எதையும் பாராமல் சக மானிடன் ஒரு இடத்துல கஷ்டப்படுறான்றத, அதுவும் இங்கிருந்து போனவங்கன்ற ஒரு கூடுதல் சிறப்பில் அவர் எந்த அளவுக்கு இதே மாதிரியான ரிசம்பிளான இன்னொரு கவிதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே அதை நினைந்து நினைந்திடும் வெறுக்குதில்லையே, கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார், பஞ்சமோ பஞ்சமின்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே அவர் துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லையே. அதே ரிசம்பிளன்ஸ் இந்த பாட்டில். அந்த பாட்டு கேட்குறதுக்கும் இந்த பாட்டு கேட்குறதுக்கும் அது ஒரு மாதிரியான வெர்ஷன், இது ஒரு மாதிரியான வெர்ஷன். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கு இருக்கிற இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பமெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்தில், அன்றைக்கெல்லாம் வந்து அமெரிக்காவில் ஒரு செய்தி, ஒரு சம்பவம் நடந்ததாக வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் ஆகும்னு கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ அப்டேட்டாக இருந்திருக்காருன்னா, ரஷ்யாவிலே யுகப்புரட்சி, ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி. தென்னாப்பிரிக்காவிலே ஒரு சம்பவம் நடந்தால் அதை உடனடியாக அதை அப்டேட் பண்ணி கவிதைகளில் கொண்டு வர்றது. சர்வதேச அந்த அரசியல் பார்வை என்பது, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இங்கேருந்து இவர் சொல்கிற விஷயங்களை அவர்கள் அங்கே பேசுகிறாங்க. இப்படி சர்வதேச அரசியலை இங்கிருந்து தொழில்நுட்பமே வராத காலத்தில் அவர் காட்டின அந்த மிகப்பெரிய முக்கியத்துவம், அதன் வாயிலாக நலிவுற்ற பிரிவினர் எங்கே வசைப்பட்டாலும், எங்கே அடிபட்டாலும், எங்கே ரத்தம் சிந்தினாலும், எங்கே அடிமைப்பட்டாலும், எங்கே வந்து யாருக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு அதை அவ்வளவோ பீறிட்டு மற்றவர்களையும் சேர்த்து அதுக்கு கரம் கோட்க இழுக்கிற அந்த பாங்கு தான் இந்த பாட்டில் வெடித்து வெளியே வரதை நம்ம பார்த்தோம். குமார், இந்த பாட்டு நீ கொண்டு போகணும் குமார், இந்த மெட்டை நீ கொண்டு போகணும். நாட்டை நினைப்பாரோ, நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளினில் போயதை காண்போம் என்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டிருப்பாய் காற்றே, கேட்டிருப்பாய் காற்றே, காற்றே. துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் முறையாயோ, மீட்டும் முறையாயோ, அவர் விம்மி அழவும் திறங்கெட்டு போயினர் கரும்பு தோட்டத்திலே, அந்த கரும்பு தோட்டத்திலே. 2 பாரதிகள் பதிஞ்சிரும். நீ பாடணும் குமார். இதை நல்ல ஒரு வினை பார்த்துட்டோம். அடுத்த ஒரு பாட்டு, இதுலேயும் தகவல் இருக்கு. சுதேசமித்ரனில் ஏப்ரல் 6ஆம் தேதி 1916ஆம் ஆண்டு வெளிவந்த பாட்டு முரசு. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். இந்த பாட்டு இதில் என்னென்னா, இதுக்கு ஒரு பல்லவி இருக்குது. நீங்கள் பதிப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பல்லவி. வெற்றி 8 திக்குமெட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசே, நெற்றி ஒற்றை கண்ணனோடே நிர்த்தனம் செய்தால் அந்த நித்த சக்தி வாழ்கவென்று கொட்டு முரசே. இந்த பல்லவி பின்னால் வந்ததுன்னு சீனி விஸ்வநாதன் ஐயா பதிவு செய்கிறார். பாட்டு முதல்ல வந்திருக்கு. இந்த முரசு பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த 26 30 சரணம் இருக்குது. இதில் இதை வந்து பரலிசு நெல்லையப்பர் தான் பப்ளிஷ் பண்ணுறார். முதல் முறையாக அது வெளியில் கொண்டு வரார். 1917 முரசு பாடல்கள்னு ஒரு சிறு நூலாக வெளியிட்டார்.
1919 திரும்பவும் பாரதியார் சொல்லி இன்னொரு வாட்டி அதை வெளியிடுன்னு சொல்லி திரும்பவும் சிறுநூலாக வெளியிடுறாரு. 1922 இன்னொரு பதிப்பு வருது. அதில் இந்த வெற்றி எட்டு திக்குமெட்ட அப்படிங்கிற பல்லவி வருது. இந்த வெற்றி எட்டு திக்குமெட்டவை பற்றி நம்ம பத்துக்கா இருக்காங்க இல்லையா, பத்மா சுப்பிரமணியம்மா, அவங்க ஒரு சுவாரஸ்யமாக சொன்னாங்க. அதாவது பாரதி பாட்டில் இந்த சுத்தமாக அர்த்தமே தெரியாத அதை நடனத்துக்கு கொண்டு வரும்போது எப்படி கேலி ஆயிடுறது பாரு அப்படின்ட்டு. நெற்றி ஒற்றை கண்ணனோடே நிர்த்தனம் செய்தாள், அது வந்து இப்படி காட்டுவாங்களாம் வேணுன்னு ஒரு வாட்டி, நெற்றி ஒற்றை கண்ணனோடேம்பாங்களாம். இந்த நெற்றி ஒற்றை கண்ணன் வராதா அவங்களுக்கு, அதான் கண்ணன் போட்டிருக்கேன், கண்ணன் பாட்டு பாடியிருக்காருலன்ட்டு நெற்றி ஒற்றை கண்ணனோடே அப்படின்னு பாடுவாங்க அப்படின்னு. பாரதியார் பாட்டை பதுக்காவுடைய நடனம் ஒன்று பார்க்கணும், ஒரு மெட்லி பண்ணியிருப்பாங்க. எங்கள் அப்பா ரிமார்க்கபிளாக இருக்கும், அது ஃபுல்லாக அதை கிராஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். இதில் இது சமுதாய பாட்டு தான், இந்த முரசு பாட்டு. ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், ஆனஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். இவர் ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்டுக்கு வந்துடுவார். இந்த ஜாதிகள் பிரச்சனை இல்லை, ஒருத்தருக்கும் ரெண்டு வரி வச்சுருப்பார், கரெக்டாக இருக்கும். அது வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், முடிஞ்சுதா? நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் கண்டிக்கணும், தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், 2 பேர் சொல்லிட்டாரா? பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அதில் ஒரு குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் வெள்ளம் வரும்போதோ அல்லது பஞ்சம் வரும்போதோ அரசாங்கத்தினுடைய கிடங்குகளிலிருந்து தானியங்கள் வெளியே போகாது. குறிப்பாக வெள்ளம் வரும்போது, நீங்கள் 1700களில் வந்து வைகையில் வெள்ளம் வந்ததை பற்றி பிரிட்டிஷ் கெசட்டில் இருக்குது, நீங்கள் படித்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் அரசன் வந்து விசாரிப்பானே தவிர உள்ளே இருக்கிற கிடங்குலேருந்து ஹி வில் நாட் ரிலீஸ் கிரெயின்ஸ். செட்டியார்கள் தான் அதை செய்தார்கள். வெள்ளம் வந்து ஊர் பாழ்பட்டு கிடந்த பொழுது அந்த ஊருக்கு சோறு போட்டு காப்பாற்றியது வாணிபம் செய்த செட்டியார்கள் தான் என்பது வரலாற்று உண்மை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன் நான். அப்போது அது எப்படி வைக்கிறான் பாருங்கள், பண்டங்கள் விற்பவன் செட்டி ஒரு பக்கம், பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி. இப்போ ஒத்து வருதா? பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகுப்பாச்சு. 4வது, தொண்டர் என்று ஓர் வகுப்பு இல்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை அப்படின்னா. தொண்டர் என்று ஓர் வகுப்பில்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை அப்படின்னா. அமெரிக்காவில் போர்ட்டர் கிடையாது, நம்ம தான் சுமக்கணும். அதனால தான் வீல்ஸ் வந்தது பெட்டிக்கு, இல்லைன்னா நம்ம ட்ரங்க்கு பெட்டி தானே இருந்தது. இங்கே தேவையோ இல்லையோ ஒரு பெரிய ட்ரங்க்கு பெட்டி ஒன்று உண்டு. அதனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் ஒன்று எங்கள் ஊரில் உண்டு, திருநெல்வேலி பொடா பெட்டின்னு பெருசாக இருக்கும், ஆளே கூட பதுங்கிக்கலாம் அதில். 4 வகுப்பும் இங்கொன்றே, இந்த 4னில் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிடச் சாதி. இந்த 4 தேவை. இதுக்கு அடுத்தது ஒரு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை, ஏவல்கள் செய்பவர் மக்கள். ஒரு கெஸ்ட்டு வந்தோடனே நான் பையை எடுத்துருவேன் எங்கள் வீட்டில். அப்போ வந்து பழம் கணக்கு, 10 பழம் உருளைக்கிழங்கு, ஒரு வீச கத்திரிக்காய் இதெல்லாம் உண்டு. அப்போது அதை போய் வாங்கிட்டு வருவோம். அது மாதிரி ஏவல்கள் செய்பவர் மக்கள். நீ பெரிய ஸ்கூலில் ஃபஸ்ட்டாலாம் இருக்கலாம், அதை பற்றி கிட்ட போய் நம்ம போய் வாங்கிட்டு வரணும், அவ்வளோதான். ஏவல்கள் செய்பவர் மக்கள், இவர் யாவரும் ஓர் குலம் என்றோ, மேவி அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டோம். இது ஓகேயா? இதுக்கு எங்கள் குருநாதர் ஒரு விளக்கம் சொன்னார். அவர் வந்து தெலுங்கர். அவர் இது என்னென்னா, பாரதி என்ன அடுத்த ஸ்டெப்பு எழுதியிருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, ஒவ்வொரு மனிதன்ட்டையும் இந்த 4 வகுப்பும் சேர்ந்துருக்கே பாத்தியா அப்படின்னாரு. அது எப்படி ஐயானா, பூஜை செய்யும்போது நீ பார்ப்பான், உன் வீட்டுக்காக when you fend for your family நீ சத்திரியன். அப்புறம் கணக்கு வச்சுக்கல, பற்று வரவு பார்த்து பட்ஜெட்டு போடுறல்ல, அப்போ நீ செட்டி. உன் ஜாமான் ஜெட்டை நீ தூக்கிக்கிறல்ல, அப்போ தான் நீ 4வது தொண்டன்.
அப்படிங்கிற நம்ம எல்லாருமே அப்படித்தானே அப்படின்னு அவர் சொல்லுவார். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார், அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 அன்புறச் செய்வோம். என்ன அழகான பாட்டு, என்ன அழகான, அதாவது இதை விட எளிமையான வார்த்தைகளில் இவ்வளோ ஒரு சிக்கலான விஷயத்த இவ்வளவு பட்டவர்த்தனமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியா எப்படி சொல்ல முடிஞ்சுது? அதான் மகா. அப்புறம் உடனே அவனுக்கு பெண்ணு ஞாபகம் வந்துடுது. ஒரே பாட்டில் என்னெல்லாம் வருது பாருங்க. இது காஸ்ட் ரிடன் சொசைட்டிக்கு பாடம். அடுத்தது விமன் எம்பவர்மெண்ட். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். இது என்ன தெரியுமா? ரிக்வேதத்தில் ஒரு வாக்கியம் வருது. இதை சொன்னால் ஆண்கள் முகம் கொஞ்சம் சுருங்கிடும், பெண்கள் பிரகாசமாக இருப்பாங்க. எங்களுக்கே தெரியுமே அப்படின்டுவாங்க. அது என்ன தெரியுமா சொல்கிறது? ரிக்வேதம், ஆண்களை விட பெண்களுக்கு இயல்பாகவே புத்தி கூர்மை அதிகம் அப்படின்னு. நான் சொல்லலைங்க, வேதம்லாம் நம்ம எழுத முடியாது. அது இல்லைன்னாலும் நீங்கள் சொல்லுவீங்க. அது வேற விஷயம். அம்மா வரல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது எப்படி? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் காணீர். ஒரு சொசைட்டிக்கு இக்னரன்ஸ் எப்போ போகும் அப்படின்னா பெண்களுக்கு கல்வி கொடுத்தா போகும். ஏன்னா இயல்பாக உங்களுக்கு ஞானம் இருக்குது. இல்லை, இது நம்ம பார்க்குறது தானே. இப்போ நீங்களே சொல்லுங்கய்யா, நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம், உங்கள் மனைவி படிக்காதவங்களாக கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை நான். ஆணுக்கும் இங்கிதத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? கிடையாதுங்க. இது பாருங்கள், வீட்டில் பால் இல்லை, திடீர்னு 4 பேர் கூப்பிட்டு வந்து காஃபி போடுன்னு மானத்தை வாங்காதீங்க. அது தெரியாதா எனக்கு சொல்லிட்டேன்ல அப்படின்னு. 2 பேர் கூட வந்து அடடா வாங்க, காஃபி அப்படின்ட்டுவான். அவளுக்கு மானமே போயிடும், இவனுக்கு போகாது. எது இருக்கோ அதுதானே போகும். அவன் பாட்டுக்கு சொல்லிவிடுவான், இல்லையான்னு வேற கேட்டுருவான். அந்த மாதிரி பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், அந்த மாதிரி எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். இது எப்படி நீங்கள் பாடுறீங்க? ஆமாம், அந்த சில வரிகளை பாடியிருப்பேன். ஓ பாரதி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைப்பில் இந்த பாடலினுடைய சில பதிவுகளை ராஜ்குமார் பாடியிருக்காருன்ட்டு குமார் நமக்கு தகவல் எடுத்து சொன்னார். அடிக்கடி வரணும் குமார். இது வந்து நான் ஒரு வெளியே மெட்டல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பத்திகள் உண்டு, அதனால் கொஞ்சம் அங்கங்கே எப்படி சில வரிகளை மாத்திரம் பாடுறேன். இந்த விளக்கம் நீ சொல்ல வேண்டாம், அதில் நாங்கள் தான் சொல்லணும். அவற்றையும் நான் பாடலை, ஒன்றும் பிரச்சனை. ஊருக்கு நல்லது சொல்வேன், ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும், வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்டனேமங்கள் செய்பவன் நாய்க்கன், நீதி நிலை தவறாமல் தண்டனேமங்கள் செய்பவன் நாய்க்கன், சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார்,
சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். தீயினை கும்பிடும் பார்ப்பார், நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர். தீயினை கும்பிடும் பார்ப்பார், நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர். கோயில் சிலுவையில் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். கோயில் சிலுவையில் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். அன்பென்று கொட்டு முரசே, அன்பென்று கொட்டு முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம். அன்பென்று கொட்டு முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகராம். இன்பங்கள் யாவும் பெருகும், இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டான். இன்பங்கள் யாவும் பெருகும், இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். ஒன்றென்று கொட்டு முரசே, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே. ஒன்றென்று கொட்டு முரசே, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே. நன்றென்று கொட்டு முரசே, இந்த நானில மாந்தருக்கெல்லாம். நன்றென்று கொட்டு முரசே, இந்த நானில மாந்தருக்கெல்லாம். ஒன்றென்று கொட்டு முரசே, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே. அன்பென்று கொட்டு முரசே, ஒன்றென்று கொட்டு முரசே. கொட்டு முரசே, கொட்டு முரசே. பியூட்டிஃபுல். இது அப்படியே குழந்தைகள்லாம் பாடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மெட்டில் இதே மேடை 4 முறை பாரதியார் நாடகத்தை ராமசாமி சார் நடத்தினார். இங்கே ரொம்ப நாளான மாதிரி இருக்கு, இருந்தாலும் ஞாபகம் இருக்கு. இங்கே செல்லம்மா, பாரதி, இங்கே கோழைக்கண்ணன். இந்த ஜாதியை பற்றி ஏதோ சொல்லுவார். சாப்பிட்டாச்சா? என்ன நான் சாப்பிட்டாச்சு. எங்கே சாப்பிட்டார்? நான் அதை ஏன் கேட்குற மன்னி, வர வழியில் ஒரு குடிசையில் சாப்பிட்டாரு, இதில் என்ன வேற சாப்பிட சொல்லி நிர்பந்தப்படுத்தினார், ஒரு ஆச்சாரமும் கிடையாது அப்படின்னு பாரதியார் நின்று சொல்லுவார். ஏண்டா விவசாயி கொடுக்குற அரிசி வேணும், அவன் வடிக்கிற சோறு ஆகாதான்னு கேட்பார். அப்போது செல்லுமா நீ எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டு, அவர் தான் வச்சதே சட்டம் போனதே வழின்னு இருக்கிறவர் அப்படின்னோடனே பாரதிக்கு கோபம் வந்துடும். செல்லம்மா, ஜாதியை பார்த்தா நீ என் பொஞ்சாதியாக இருக்க முடியாது அப்படிம்பார். வேண்டாம், இருக்க வேண்டாம், நீங்கள் குடிசையாக போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வாங்க, அதுவா இதுவான்னு சொல்லிட்டு அழுவா. சொல்ல இந்த அஞ்ஞானத்தை விடு, முதல்ல இந்த அழுகையை நிறுத்து, அதுதான் இங்கே இது வரும் சொல்லி. அமிர்தஸ்ய புத்திரக என்கிறது உபனிஷத், பாரதியாரோட வார்த்தை. அங்கேருந்து எடுத்த இந்த வசனம். அமிர்தஸ்ய புத்திரக என்கிறது உபனிஷத். அமிர்தத்தின் குழந்தைகள் அழுவார்களா?
செல்லம்மா, நம்ம வீட்டில் எத்தனை பஞ்சம் வந்தாலும் இந்த பூனைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை, பார்க்கிறாய் தானே? வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெண்மை பாலின் நிறம் ஒரு குட்டி. வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானிடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றெனல் காண்பீர். சாதி பிரிவுகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம் அப்படின்னு. இப்படி தான் கைதட்டினாங்க அப்போ. ஆனால் ஃபுல்லாக இருந்தது. இதை தான் இளையராஜா சொன்னார். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ. இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. சாதி பிரிவுகள் சொல்லி அதில் கீழென்றும் மேலென்றும் கொள்வார். நீதி பிரிவுகள் செய்வார், அதில் நித்தமும் சண்டைகள் செய்வார். சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னில் செழித்திடும் வையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம். பலே பலே. அமுதா, என்ன சொல்லுகிறாய்? இன்னைக்கு 2024 இந்த ஆண்டிலே கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே நாம் தமிழகத்திலே மக்கள் தொகை இருந்தாலும் கூட இன்றைக்கு கூட இந்த சாதிய கட்டமைப்பு பற்றி பேசுவதற்கு, அதில் கருத்து சொல்வதற்கு தயங்குகிற காலத்தில் நாம் இருக்கும்போது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் இந்த கட்டமைப்பை பற்றி, அதுவும் அவர் பிறந்திருக்கிற அந்த சமூகத்தில் இருந்து வெளியே சொன்னார்ன்றது தான் இன்றைக்கி நம்ம பெரிய விஷயமாக யோசிக்கிற விஷயம். ஒரே ஒரு செய்தி அதில் சொல்லணும். ஒரு பாடல், எங்கிருந்தோ வந்தான் இடை சாதி நான் என்றான். எல்லாருமே அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலிங்க. புதுசாக ஒரு நண்பர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க. எங்கிருந்தோ வந்தான் இடைசாதி நான் என்றான் என்று கண்ணனை சொல்லுகிற போது, கண்ணனுக்கு 2 சாதிகள் உண்டு அப்படின்னு நாம் கணக்கில் சொல்கிறார். 2 சாதி, ஒன்று மேல் சாதி, இன்னொன்று கீழ் சாதி. கண்ணனை இடைசாதி என்றால் அந்த இடையர் என்பது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக அந்த இடைசாதின்னு சொல்லலையாம். எதற்காக இடைசாதி என்று சொன்னார்னா, மேல் சாதி நீதிப்படி நெறிமுறையின்படி மகாபாரதத்திலே நடந்து கொண்டதனால் அவர் மேல் சாதி. சில நேரங்களிலே நீதியின் பொருட்டு நடக்காமல் அதே பாரத போரில் தவறான விஷயங்களிலும் கண்ணன் ஈடுபட்டதனால் அவர் கீழ் சாதி. மேலுக்கும் கீழுக்கும் நடுவில் இருந்ததால் அவர் இடைசாதியா. ஓ, எங்கிருந்தோ வந்தான் இடைசாதி நான் என்றான் என்று கண்ணனை குறிப்பிடுகிறார். இன்னொரு அழகும் இருக்கு அதில். கண்ணன் தெய்வங்களின் நடுவே மனிதன், மனிதர்களின் நடுவே தெய்வம், எனவே அவன் இடைச்சாதி. கண்ணன் நண்பனுக்கு நண்பன், குருவுக்கு குரு, எனவே அவன் இடைச்சாதி. கண்ணன் பரபிரம்மம், அதே சமயத்தில் பழக இனிய மனிதன், எனவே அவன் இடைச்சாதி. இப்படி வரிசையாக சொல்லிட்டும் போகலாம். அது மாதிரி நல்லா இருக்கும். நிறைவாக ஒரு பாட்டு எடுத்துவோம். பெண்மை வாழ்கின்ற நிறைவாக பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா என்கின்ற பாட்டு. இதுவும் அவர் இறந்த பிறகு சுதேச கீதங்கள் 2ஆம் பாகம் மார்ச் 1922 தான் வெளியாகுது. ஆனால் இதில் என்ன பொக்கிஷம்னா, சீனி விஸ்வநாதன் ஐயா குறிப்பிடுறாரு, பாரதியாருடைய கையெழுத்து பிரதியில் இது இருக்குது இந்த பாட்டு. பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா. அவருடைய அதுக்கு என்ன நம்ம பேர் அவர் வச்சிருக்கார், பாட்டுக்கொத்துன்னு இந்த கையெழுத்து பிரதிக்கு வச்சிருக்காரு. பாட்டுக்கொத்து, பாடல் திரட்டு அப்படின்னு 2 தொகுதி இருக்கு. அதில் இது காணப்படுகிறது. அரசாங்க பதிப்பில் இதுக்கு தலைப்பு பெண்கள் வாழ்க. பாரதி கொடுத்த தலைப்பு பெண்மை. இது ரொம்ப பாடிட்டுமான இது கூட வீட்டு மேட்டு தான். எங்கள் அம்மா பாடும்போது ஞாபகம் இருக்கா அர்ஜுன்? பெண்மை வாழ்கின்ற
அர்ஜுன் வந்து ராஜ்குமாருடைய என்னுடைய மூத்த சகோதரர். என்னுடைய மூத்த சகோதரர், என்னுடைய அண்ணா. எனக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் என்னுடைய எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் இருவர் ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கிடையாது. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாடி காட்டும் போதோ அவரும் உடனே இருந்து எல்லாம் கேட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான், கேட்டு ரசித்தவர் தான். பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன, தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமமும், தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன, தாயின் பேரும் சதி என்ற நாமமும், அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம், அன்பு வாழ்கின்ற மைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கைகொட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூரப்பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம், வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் கலி அழிப்பது பெண்கள் அறமடா, கலி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோர்த்து கழித்து நின்றாடுவோம், கலி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோர்த்து கழித்து நின்றாடுவோம், உயிரை சேர்க்கும் உயிரினை காத்திடும், உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும், உயிரை சேர்க்கும் உயிரினை காத்திடும், உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மையினிதடா, உயிரினும் இந்த பெண்மையினிதடா, ஊது கொம்புகள் ஆடு களி கொண்டே போற்றி தாய் என்று தோள் கொட்டி தாளங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று பொற்குழலூதடா, போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று பொற்குழலூதடா, காற்றிலேறிய விண்ணையும் சாடுவோம், காற்றிலேறிய விண்ணையும் சாடுவோம், காதல் பெண்கள் கடைக்கண் பணியிலே, காற்றிலேறிய விண்ணையும் சாடுவோம், காதல் பெண்கள் கடைக்கண் பணியிலே. ரொம்ப வீட்டில் அப்படி தான் பாடுவாங்க. எப்படியா அந்த அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லலிதா பாரதி அவர்களை. அவங்க பாடி நாங்கள் கேட்டிருக்கோம், சபையில் பாடி கேட்டிருக்கோம், பாரதி விழாவில் பாடி கேட்டிருக்கோம். இப்படி இருக்கும், இப்படிதான் பாரதி இருந்திருப்பானோன்னு தோன்ற வைத்த ஒரு பெண்மணி. அருமை அருமை. எந்த ஜோடனையும் இல்லாமல் வேடமும் இல்லாமல், ஓ இப்படித்தான் இருந்திருப்பானோ, இப்படித்தான் பாடியிருப்பானோ, இப்படித்தான் உட்கார்ந்துருப்பானோன்னு சொல்ல வச்ச பெண்மணி இவங்க அம்மா. அப்பா அப்பா பார்த்தா இப்போ நம்ம இதான் நம்ம அம்மா, நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு தூண்டும். இது எனக்கு இன்னும் ஒரு நாள் நம்ம நிகழ்ச்சியில் இந்த தேவர்களும் அசுரர்களும் பாடுவாங்களே, அது அம்மா ஒரு மெட்டில் பாடுவாங்க பாருங்க, ஐயோ பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பாடுவோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாங்க முடிச்சலாமாங்க. சிறப்பு சிறப்பு. அன்றைக்கு இருந்த பெண்பால் புலவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. ஆண்டாளில் தொடங்கி காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தி, காக்கை பாடனியார், நற்செல்லையார் என்று பாரதியார் காலம் வரைக்கும் பெண்கள் நிறைய பாடல் பாடியிருக்காங்க. ஆனால் பெண்களே கூட இந்த பெண் விடுதலை சம்பந்தமாக பெரிய பாட்டு எதுவும் சொன்னதா வரலாறு இல்லை. ஆனால் பெண் விடுதலை மிக முக்கியமாக ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு பெண் விடுதலை ரொம்ப முக்கியம்னு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் பாரதியார். அது நிறைய பாடல்களில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம், பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தேர்ந்தெடுத்தல் முயற்கும்பை என்று நிறைய போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு அற்புதமான அனுபவம். உண்மையிலேயே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக இறைவனை வணங்கி, மண்வெட்டி கூலி தின்னலாச்சே, எங்கள் வாழ்வழியும் வேல்வழியும் போச்சே, விண்முட்டி நின்ற புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொழியும் பேணி, பூனிலகு தின்கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு,
கண்ணங்கரிய விரல் நேரம் சில் காற்றும் பெருமழையும் சேரும் சின்ன கரிய துணியாலே எங்கள் தேகமெல்லாம் மூடி நரி போலே ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகளெனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல துடிக்குதடா நெஞ்சம் வெறும் சோற்றுக்கோ வந்தது இது பஞ்சம் என்று மனிதர்கள் சோற்றுக்கு அலைந்து கொண்டிருக்கிற கால சூழ்நிலை கண்முன்னே இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் பாரதி மறந்து போகாமல் இருப்பதற்கு இந்த அறப்பணியை செய்து கொண்டிருப்பதற்காக ஐயா அவர்களுக்கும் 3 ரா சொன்ன அந்த 3 ராக்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பேரன்பையும் தெரிவித்து அற்புதமான இந்த சந்தர்ப்பம் இங்கிருந்து வெளியே போவதற்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இறைவன் அருளுக்கு என்ற போது உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வரை விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி கலையமுதன். ஆமாம், இல்லைன்னா நீங்கள் சொன்னது உண்மைதான். அது இப்படி கூட சொல்லி பார்க்கலாம். பாரதி வித்யா பவன் எப்படின்னா உள்ளே வர்றதுக்கு இன்சென்டிவ் உண்டு, வெளியே போகிறதுக்கு மனம் இருக்காது. அது மாதிரி இங்கே நிகழ்ச்சிகள் அமையும். அப்படி இருக்குது. இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு வேலை நேரத்தில் மாலை பொழுதில் இத்தனை பேர் வந்திருந்து இந்த சோ கால்டு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இல்லாத ஒரு நிகழ்ச்சியை இவ்வளோ பொறுமையாக காது கொடுத்து கேட்டதுக்கு மனமார்ந்த நன்றி. இதை வேறு யார் செய்வாங்க? பாரதி வித்யா பவன் தான் அதை செய்ய முடியும். 6 மணிக்கு நிகழ்ச்சி என்று போட்டதுனால அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லி சார் வந்து இங்கே உட்கார்ந்துருந்து முழுக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தது அது ரொம்ப வெரி டச்சிங் சார். ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் வந்தது. பாரதி ஆசைப்பட்டது கலையமுதன் சொன்ன மாதிரி அவருடைய பாஷையிலே இருக்கும். தெருவிலே வார்த்தை கவிதைக்கு டெஃபினிஷன் கொடுக்குறான் பாரதி. தெருவிலே வார்த்தை சொல்லி கொண்டு போகிறவனுக்கு புரியும்படியாக இருந்தால் அதற்கு பெயர் பாட்டுங்கிறான். தெருவில் பேசிட்டு போகிறவனுக்கு புரியும்படியாக இருக்கணும் அது பாட்டு. ஐயா ஒரு நிமிஷம், என்ன இப்போ கடந்த நிகழ்வு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் கடந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி ஐயா வந்து யூடியூப்பில் அந்த லிங்க் அனுப்புனாங்க. நேயர் விருப்பம் மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஐயா. அது அந்த ஒரு வரி மட்டும், காட்டு மலை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டி வைத்தாடி, அந்த ஒரு வரி மட்டும் இருக்கா? கண்ணன் என்ன ஆண்டான் அது கேட்டு அந்த பாடல் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், 2-3 முறை படிச்சிருக்கேன், நல்ல நினைவுலையும் இருக்குது. ஆனால் இந்த குரலில் அதை கேட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 நாள் அது காதுக்குள்ளேயே ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 2-3 நாள் வந்து ஏதோ ஒரு இயலாமை ஆற்றாமை மனசுக்குள்ளே பொங்குது. அது ஐயா உண்மையிலேயே பெரிய பெருமிதம். அது கண்ணன் ஆண்டான்ட்டு கண்ணன் பாடும் பொழுது, பாரதியார் பாடும் பொழுது அந்த பாஷை வந்துடும் அவருக்கு. அந்த பாவம், அந்த பாஷை. அவர் வந்து மழை வரும் அப்படின்னு சொன்னால் வந்துருமா? வரலன்னா என்ன மரத்தில் கட்டி நீ அடிங்கிறான் எஜமான்ட்ட. அந்த காட்டு மழை கூறி தப்பி சொன்னால் என்னை கட்டி அடி ஆண்டு, ஆண்டே என்னை கட்டி அடி ஆண்டு. அப்படி அந்த பாஷை வருது பாரு, எப்படி வருது பாரு அவனுக்கு. பாடியா அந்த வரி மட்டும் அது அவர்கிட்ட மட்டும்தான். இல்லை இல்லை நேற்று அந்த வாட்டி போன முறை கூட சொன்னேன். கற்பகம் புத்தகாலயம் பத்மதேவன் உரையுடன் கூடி அருமையான ஒரு தொகுதி. நான் ஒரு 4-5 வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. கற்பகம் புத்தகாலயம் அது எங்கன்னு பாருங்களேன், ஒரு கூகுளில் பாருங்க. கற்பகம் புத்தகாலயம் எங்கன்னு பாருங்க. இங்கே பத்மதேவன் உரையுடன் அப்படின்னு போட்டிருக்கோம். மகாகவி பாரதி பாடல். அந்த உலகு அப்புறம் தோட்டம் 2 பாடல். தஞ்சம் உலகினில் எங்கனும் இன்றி தவித்து தடுமாறி, தஞ்சம் உலகினில் எங்கனும் இன்றி தவித்து தடுமாறி, பஞ்சை பறையல் அடிமை புகுந்தேன் பாரமுன காண்டே, ஆண்டே பாரமுன காண்டே. பஞ்சை பறையல் அடிமை புகுந்தேன் பாரமுன காண்டே, ஆண்டே பாரமுன காண்டே. தோட்டங்கள் கொட்டி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே, தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே.
காட்டு மழை குறி தப்பிச் சொன்னால் என்னை கட்டியடியாண்டே ஆண்டே கட்டியடியாண்டே. காட்டு மழை குறி தப்பிச் சொன்னால் என்னை கட்டியடியாண்டே ஆண்டே கட்டியடியாண்டே ஆண்டே கட்டியடியாண்டே. சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய்ப் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் ஒழிந்து போம், திரும்பி வாரா என்கின்ற பாரதியின் மந்திர வார்த்தைகளோடு நாம் மறுபடியும் அவன் அருளால் இங்கே சந்திப்போம். வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.